ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் டெரஸ் கார்டன். நீங்களும் உங்கள் குடும்பமும் நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்க போது உங்கள் சாய் டெரஸ் கார்டன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட கேட்குறது ஒரே விஷயந்தாங்க, ஞாபகமாக ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு உங்கள் ஆதரவை எனக்கு கொடுங்க. உங்களுக்கு ஹெல்த் கேர், பியூட்டி கேர், குக்கிங், கார்டன், ஸ்டோரி டைம் இப்படி அதிக ஆர்வம் இருந்தால் நம்ம சாய் டெரஸ் கார்டனை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம சாய் டெரஸ் கார்டனில் நாம் பார்க்க போகுது என்னென்னா, தீய சக்திகளை ஓட ஓட விரட்டும் அதி அற்புத சக்தி வாய்ந்த ஒரு அதிசய மூலிகைங்க. அது என்னென்னா நம்ம கொடிக்கல்லியை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கொடிக்கல்லியை அழகுக்காக தான் வளர்க்குறாங்க. கொடிக்கல்லியில் ஒரு நல்ல சக்திகளை கொடிக்கல்லி பார்த்திங்கன்னா நல்ல சக்திகளை உருவாக்கி கொடுக்கும். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா குச்சிக்கல்லின்னு சொல்லுவாங்க, பென்சில் கல்லின்னு சொல்லுவாங்க, முக்கல்லி, கொடிக்கல்லி, இப்படி இன்னும் நிறைய பேர் இருக்குது. பண விரயம் அதிகம் ஏற்படுதா? நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு உடல் நலம் சரியில்லாமல் போகும். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் நிறைய பண செலவு செய்யணும் இல்லையா? ஸோ அதனால் நம்மளுக்கு பண விரயம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். முக்கியமாக கண்தஷ்டி பிரச்சனையினால் கூட இப்படி ஏற்படும். இதையெல்லாம் சரி செய்யும் சக்தி இந்த கொடிக்கல்லி மூலிகைக்கு இருக்குது. நம் முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் படலாம், ஆனால் கல்லடி படக்கூடாது, கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கல்லடி பட்டால் கூட சரி செய்யலாம், ஆனால் கண்ணடி பட்டால் சரி செய்ய ரொம்ப கஷ்டம். அதனால் முன்னெச்சரிக்கையாக ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் இருக்க வேண்டிய முக்கியமான மூலிகை செடினா இந்த கொடிக்கல்லி. இந்த கொடிக்கல்லி பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும்னு பார்க்கலாம். முக்கியமாக கண் திருஷ்டி ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளும், பணவரவு அதிகமாகும், மன நிம்மதி கிடைக்கும், செல்வம் சேரும், தீய சக்திகளை வெளியேற்றி தெய்வ சக்தியை வீட்டில் நிலைக்க வைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சண்டைகள் ஏற்படாமல் ஒற்றுமை அதிகரித்து அன்பு அதிகமாகும். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் சாபம் ஏதாவது இருந்தால் கூட அதையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி இந்த கொடிக்கல்லிக்கு இருக்குது. எதிர்வினைகள் நம்மளை அணுகாமல் பாதுகாக்கும். கொடிக்கல்லியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற செடியிலெல்லாம் இலைகள் எவ்வளோ பெருசாக இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த கொடிக்கல்லியில் இலைகள் நம்ம கண்ணுக்கே தெரியாதுங்க. நீங்கள் போய் கிட்டே உட்காந்து குனிஞ்சு பார்த்தா தான் தெரியும், அவ்வளோ குட்டி குட்டியாக இருக்கும். வெறும் தண்டு தான் இருக்கும். அந்த தண்டு முழுதுமே பால் தான் இருக்கும். கொடிக்கல்லி பாலை முக்கியமாக எதுக்கு உபயோகப்படுத்தலாம்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு முகத்தில் மறு இருக்கும், அதனால் நம்ம முக அழகையே கெடுத்துடும். ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பார்லருக்கு போய் நிறைய பணம் செலவு செய்வாங்க, அந்த மறு போகணும்னு முயற்சி பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயும் செலவு செய்வாங்க. ஆனால் அதனால் ஒரு உபயோகமும் இல்லை, பணம் மட்டும்தான் செலவு ஆகும். நம்ம முகத்துலேயும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முதுமை தோற்றம் வந்துடும். ஸோ செலவே இல்லாத கொடிக்கல்லி மூலிகையில் உள்ள பாலை எடுத்து மறு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அந்த பாலை தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த மறு உதிர்ந்துடும். திருப்பி வேறு இடத்துலையும் அந்த இடத்துலையும் அந்த மறு வராது. முகத்தை பார்த்திங்கன்னா அது செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, முகத்தை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சுட்டு ஈரம் இல்லாமல் முகத்தை தொடச்சிட்டு அந்த கொடிக்கல்லியோட பாலை எடுத்து எங்கே மறு இருக்கோ அது மேலே தடவிட்டு வாங்க. இந்த மாதிரி காலையில் ஒரு தடவை, தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 தடவை நீங்கள் தடவிட்டு வரலாம். ஆனால் கண்ணில் படாமல் பார்த்து தடவணும். உடனே பயப்படாதீங்க, நெருப்பு கூட ஆபத்து தாங்க. ஆனால் நம்ம சமைக்காமல் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம்ல, ஸோ அது போல தான் கவனமாக பயன்படுத்தணும். ஓகேங்களா? கொடிக்கல்லி பால் உள்ள மரம் தான், ஆனால் விஷத்தன்மை கிடையாது. குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போனாலோ கொடிக்கல்லியோட குச்சியை உடைச்சி குழந்தைங்களை உட்கார வச்சு வலது பக்கம் 3 தடவை இடது பக்கம் 3 தடவை சுற்றிட்டு கற்பூரம் ஏற்றி அதன் மேலே போட்டுடலாம். அப்படி செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஏற்பட்ட தீட்டு, திருஷ்டி இதெல்லாம் சரியாகிடும். கொடிக்கல்லி குச்சியை உடைக்கும் போது நகம் படாமல் உடைக்கணும். சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, அடிக்கடி நிறைய சண்டைகள் வரும், அப்புறம் மன கஷ்டம், நிம்மதி இல்லாமல் இருக்கும். அப்போ நாம் என்ன பண்ணலாம்னா, இந்த கொடிக்கல்லி குச்சியை இந்த கொடிக்கல்லி
கொடிக்கல்லியோட குச்சி பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவத்தில் இருக்கும். அந்த முக்கோண வடிவத்தில் இருக்கிற அந்த குச்சியாக பார்த்து தான் நம்ம உடைக்கணும். ஓகேங்களா? அதனால தான் இதுக்கு வந்து முக்கல்லின்னு கூட பேர் இருக்குது. ஸோ அந்த முக்கோண வடிவத்தில் இருக்கிற குச்சியை உடைச்சி எடுத்து சுத்தம் செஞ்சு என்ன பண்ணணும்னா ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க. அது வந்து நைலான் கிளாத்தாக கூட இருக்கலாங்க. அந்த சிகப்பு கலர் துணியை எடுத்து அந்த துணியை சின்னதாக கட் பண்ணி அதோட அந்த முக்கோண வடிவில் இருக்கு இல்லையா அந்த கொடிக்கல்லி, அந்த 3 நுனியிலையும் திரி போல் சின்னதாக கட் பண்ணி அந்த 3 நுனியிலையும் சுற்றிடணும். நல்லா டைட்டாக சுற்றிடுங்க. அந்த 3 நுனியை சுற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நல்லெண்ணெய் ஊற்றி அந்த 3 நுனியையும் அந்த நல்லெண்ணெயில் நனைச்சி அது மேலே சின்ன சின்னதாக கற்பூரம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அது மேலே வச்சு கூட பற்ற வச்சு வீடு முழுவதும் சுற்றி போடணும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி எப்பெல்லாம் உங்களுக்கு வீட்டில் பிரச்சனை வர மாதிரி இருக்கோ அப்போல்லாம் இந்த மாதிரி நீங்கள் சுற்றி போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த எல்லா பிரச்சனையும் ஓடி போயிடும். நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம கொடிக்கல்லியில் வந்து ஒரு தைலம் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து எதுக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு நான் கடைசியில் சொல்கிறேன். கொடிக்கல்லி குச்சியை வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உடைச்சிக்கலாங்க. அவ்வளோ உடைச்சி அதை வந்து கழுவி நீங்கள் சுத்தம் செஞ்சுடுங்க. ஈரம் இல்லாமல் தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு என்ன பண்ணணும், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து தண்ணியெலாம் எதுவும் ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சி அந்த பேஸ்ட்டை எடுத்துக்கோங்க. மெயினாகவும் இப்பயும் திருப்பியும் சொல்கிறேன், நம்ம அந்த கொடிக்கல்லி நகம் படாமல் தான் உடைக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு என்ன பண்ணணும்னா அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து வேப்பெண்ணெய் எடுத்துக்கோங்க. வேப்பெண்ணெய் அதில் ஊற்றிக்கோங்க. அதாவது எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் எவ்வளோ கொடிக்கல்லியோட பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வேப்பெண்ணெய் எடுத்துக்கலாம். கூட குறைச்சல் இருந்தாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. நம்ம இதை வந்து தைலம் எண்ணெயாக தான் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். அதனால எதுவும் கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வேப்பெண்ணெயை கடாயில் ஊற்றினோடனே அது வந்து ஒரு இளஞ்சூடு மட்டும் வரணுங்க. சூடாகணும். ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. இளஞ்சூடு ஆனவுடனே நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டு கொடிக்கல்லியோட பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அந்த எண்ணெயில் போட்டுட்டு அதை அப்படியே கொஞ்சம் நீங்கள் வந்து காய்ச்சிக்கிட்டே இருங்க. காய்ச்சும் போது என்ன ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு மாதிரி ஒரு பசையை போல் ஒரு தன்மைக்கு வரும். அப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் ரெண்டும் சேர்ந்து வேப்ப எண்ணெயும் அந்த கொடிக்கல்லியோட பேஸ்ட்டும் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா காய்ச்சிட்டு இருக்கும் போது ஒரு மாதிரி பசை மாதிரி ஒரு தைலம் இதுக்கு வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை வந்து அப்படியே ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த எண்ணெயை வந்து நீங்கள் வடிகட்டி ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை ஒரு பீங்கான் பாட்டில்லையோ நீங்கள் ஊற்றி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த எண்ணெயை இப்போ வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலில் சின்னதாக ஒரு புண்ணு மாதிரி வரும். அது என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் அப்படியே பெரிய புண்ணாக மாறிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், பெரிய புண்ணு ஆனதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் காட்டுவோம் இல்லைங்களா? அப்போ காட்டும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சுகர் அதிகமாக இருக்குது, புண்ணு பெருசாகிடுச்சு, இது குறையணுன்னா ஒரு பெரிய விரலை நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விரலை நம்மளுக்கு கட் பண்ணிடுவாங்க. அப்போ தான் சரியாகும் சுகர் அப்படின்னு சொல்லி கட் பண்ணுவாங்க. ஆனால் அது கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சரியாகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாகாது. அப்புறம் மறுபடியும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, பார்த்துட்டு ஐயோ உங்களுக்கு வந்து சரியாகலை, அப்போ என்ன பண்ணணுன்னா வேறு வழி இல்லைங்க, காலியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த மாதிரி, எத்தனை பேருக்கு அந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்கன்னு. அந்த மாதிரி நிலைமைக்கு நாம் போகாமல் இருக்கணும்னா இந்த கொடிக்கல்லியோட இப்போ நம்ம காய்ச்சின அந்த எண்ணெய் இருக்க பார்த்தீங்களா, சின்ன புண்ணாக இருக்கும் போதோ சரி, இல்லை உங்களுக்கு பெரிய புண்ணாக ஆயிடுச்சு அப்படின்னாலோ அந்த புண்ணு மேலே நீங்கள் தடவிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த எப்படியாப்பட்ட ஆறாத ரணம் எல்லாமே அது எல்லாத்தையுமே அந்த புண்ணை சீக்கிரமாக ஆறிடுவாங்க. நிஜமாகவே அவ்வளோ சக்தி இருக்குது. இதெல்லாம் நம்ம மூலிகையில் அவ்வளோ நிறைய சக்திகள் இருக்குது. நாம் கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இந்த மாதிரியெல்லாம் நம்ம அதிலேருந்து தப்பிச்சுக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முடக்குவாதம் பக்கவாதம்லாம் அப்படி இருக்கும் இல்லைங்களா, அவங்களாம் அதனால் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணலன்னா இந்த எண்ணெயை எடுத்து தடவி மசாஜ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அதுவும் வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக சரியாயிடும். சில பேருக்கு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன ஆகும்னா கால் விரலெல்லாம் மடக்கவே முடியாது. கால் விரல் கை விரலாம் பார்த்திங்கன்னா மடக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அப்போ அவங்களும் என்ன பண்ணலான்னா இந்த எண்ணெயை வச்சு மசாஜ் லைட்டாக பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த விரல் மடக்கிறதுல ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நார்மலாக ஆக ஆரம்பிச்சிடும்.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் மாதவிலக்கு ஏற்பட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சமயத்தில் வயது வந்த பெண்கள்லாம் இப்போ வெளியே போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த கொடிக்கல்லியோட குச்சியை உடச்சி அவங்களோட பேக்கில் எப்போவுமே வச்சுக்கணுங்க. அவங்க தானே இல்லை, யாருனாலும் வெளியே போகும்போது இந்த மாதிரி கொடிக்கல்லியோட ஒரு சின்னதாக கட் பண்ணி நம்ம பேக்கில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நகம் படாமல் உடைக்கணும். வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வெளியே போகும்போது தீய சக்திகள்லாம் நம்மளை தொடராமல் பாதுகாக்கும் அபார சக்தி இந்த கொடிக்கல்லிக்கு இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலில் வீக்கம் இருக்கும், அப்புறம் கட்டிகள் வந்து உடையாமல் அப்படியே இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா இந்த கொடிக்கல்லி குச்சியை உடைச்சி விளக்கெண்ணெயில் அப்படியே வாட்டி அதை வந்து என்ன பண்ணணுன்னா அந்த கட்டி மீது தடவிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த வீக்கமும் குறையும், அந்த கட்டியும் உடஞ்சி சரியாகிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதனால் என்ன மருத்துவ பயன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன பண்ணலான்னா, இந்த கொடிக்கல்லியோட குச்சியை வந்து நம்ம உடச்சிக்கிறோம். அதை உடச்சி அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதோட வந்து மிக்சியில் போட்டு அந்த சாறை நம்ம அரைச்சி அந்த சாறை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட தேங்காய் எண்ணெயும் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் போட்டு இந்த கொடிக்கல்லியோட பேஸ்ட்டு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து தேங்காய் எண்ணெயில் சேர்த்து நம்ம காய்ச்சி அதை எடுத்து ஆற வச்சு அதுக்கப்புறம் மறுநாள் எடுத்து இதையும் நம்ம சேர்த்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டோன்னா இதை எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா, விஷப்பூச்சிக்கடி நம்மளை ஏதாவது கடிச்சிச்சினாலோ, நாய்க்கடி, சரும நோய்கள், படை, சிரங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மறு வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த தவளை சொறின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, கை முட்டி கால் முட்டிலெல்லாம் பொறி பொறியாக வரும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த இடத்துலலாம் நம்ம தடவிக்கிட்டு வந்தோன்னா அது எல்லாமே சரியாயிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எலும்பு முறிவு, கால் முறிவு, கை முறிவு இப்படியெல்லாம் ஏற்பட்டிருக்கும் பார்த்தீங்களா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தண்டை வந்து உடச்சி அதை அந்த கொடிக்கல்லியோட தண்டை அரைச்சி அந்த பேஸ்ட்டை தான் இந்த எலும்பு முறிவுக்கு செய்கிற அந்த மருந்துக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொடிக்கல்லியில் வந்து இன்னும் நிறைய மருத்துவ பயன்கள்லாம் இருக்குங்க. ஸோ ஓகே, இதை பற்றிலாம் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கொடிக்கல்லியை நம்ம வாங்கி வீட்டில் வச்சுருக்கோன்னா அதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமாக பராமரிப்பே தேவைப்படாதுங்க. எந்த மண்ணில் வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் உங்களோட அன்பை மட்டும் கொஞ்சம் கொடுங்க, ஒருவேளை தண்ணி கொடுத்தா போதும், ஓகேங்களா. ஆனால் சூரிய ஒளி கண்டிப்பாக தேவைப்படுங்க, வீட்டுக்குள்ளெல்லாம் வச்சு வளர்க்க முடியாது. இந்த கொடிக்கல்லியை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இதை நீங்கள் இப்போ வச்சு வளர்த்துட்டு வரீங்க, அதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அதான் அந்த காய்கறி வேஸ்ட்டு தண்ணிலாம் இருக்குங்களா, ஊற வச்சு அந்த தண்ணியை நீங்கள் ஊற்றிட்டு வந்தாலே போதும். இப்படி நீங்கள் வளர்த்துட்டே வரீங்க. ஒரு நாளைக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடிக்கல்லி வந்து காயாமல் நல்லா வளர்ந்துட்டு வந்தால் உங்கள் வீட்டில் எந்த கஷ்டமும் வராமல் சுபிட்சம் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை கொடிக்கல்லி செடி நீங்கள் வச்சு அது திடீர்னு ஒரு நாளுக்கு காஞ்சி போச்சுன்னா கவலைப்படாதீங்க, அதை எடுத்துட்டு புதிய செடி வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து மறுபடியும் காயாமல் பசுமையாக வளர்த்து பராமரிக்கணுங்க. அப்படி வந்தால் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து கணவன் மனைவியெல்லாம் சண்டையெல்லாம் சண்டை வராமல் அதை பாதுகாக்கும் இந்த கொடிக்கல்லி. ஸோ நாம் எப்படி அதை பராமரிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும். மெயினாக வந்து குழந்தைங்களெல்லாம் கொடிக்கல்லியை வந்து உடைக்க விடாமல் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. அப்புறம் வந்து கொடிக்கல்லி செடியை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த கொடிக்கல்லி மண் நம்ம என்ன பண்ணுவோம்னா நார்மலாகவே ஒரு தொட்டிக்குள்ளேயே ஒரு 4-5 செடி வச்சுருப்போம் இல்லைங்களா. ஆனால் அந்த கொடிக்கல்லியை அப்படி வைக்கக்கூடாதுங்க. ஒரு தொட்டி வச்சுருக்கீங்கன்னா அந்த ஒரு தொட்டியில் கொடிக்கல்லி மட்டும்தான் இருக்கணும், வேறு எந்த களைச்செடி வந்தாலும் நீங்கள் அதை எடுத்துடுங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய நல்ல விஷயங்களை இந்த கொடிக்கல்லி மூலிகையை நம்ம வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்களும் இந்த கொடிக்கல்லியை பற்றி நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. உடனே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் போயிட்டு நர்சரியில் போனீங்கன்னா இந்த கொடிக்கல்லி மூலிகையை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிடுங்க. இது என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து கீழேயும் நீங்கள் வச்சு வளர்க்கலாம், இல்லை மாடியிலையும் வச்சு வளர்க்கலாங்க. இப்போ வந்து இந்த வச்சு வளர்த்து நீங்கள் ஆரம்பித்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் நம்ப முடியாத நல்ல மாற்றங்களை எல்லாமே உருவாக்கி கொடுக்கும். அப்போ என்னங்க, சந்தோஷம் தானேங்க. அப்படியே சந்தோஷமாக ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல மூலிகை தகவலோடு உங்களை சந்திக்க வருகிறேன். பாய், டேக் கேர்.